பயாலஜிக்கல் சிஸ்டத்துல நம்ம நாட் ஓன்லி நம்மளை சுத்தி இருக்க பயாலஜிக்கல் சிஸ்டத்துல என்ன மாதிரி கெமிஸ்ட்ரி இன்வால்வ் ஆகும். அதுல பர்டிகுலர்லி சில டேர்ம்ஸ் வந்து ரொம்ப அழகா சொல்லியிருப்பாங்க. அந்த டேர்ம்ஸ் எல்லாம் தான் நம்ம உள்ள படிக்க போறோம். அதுல குறிப்பா இந்த கார்போஹைட்ரேட்ஸ், அப்புறம் புரோட்டீன்ஸ், நியூக்ளிக் ஆசிட், லிபிட்ஸ் எக்ஸெட்ரா அப்படியே போய்கிட்டே இருக்கலாம். நம்ம என்சைம்ல இருந்து ஒன்னா அப்படியே பார்த்திருப்பேன். இதெல்லாம் எதாவது ஆயிடுக்கு. இதுல என்ன டிஃபரன்ஸ் இருக்கு? ஏன்னா ஐசோமர்ஸ் எல்லாத்துலயுமே பாசிபிள். ஸோ அந்த மாதிரி விட்டமின்ஸ்ல இருந்து ஒவ்வொரு விஷயங்களும் நம்ம பார்க்க போறோம். ரொம்ப சிம்பிளா மேலால சொல்லிட்டு வந்திருப்பேன். இப்போ நம்ம நேரா குதிக்க போற ஒரு விஷயம், இந்த பேஜ் எல்லாம் எப்பயும் படிங்கடா அப்படின்னு சொல்லிட்டு நான் வரப்போற விஷயம் என்னன்னா கிளாசிபிகேஷன் ஆஃப் கார்போஹைட்ரேட். சர்க்கரை வேற ஒண்ணுமே கிடையாது, சுகர் தான். இப்போ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா கார்போஹைட்ரேட்ஸ், இந்த இடத்துல பாருங்க சும்மா சாதாரண ஒரு வார்த்தை தான். கார்போஹைட்ரேட்ஸ் ஆல்சோ கால்டு சாக்ரான். இது வந்து கிரீக் சொல்லுது. இன்னும் பல லாங்குவேஜ்ல இருக்கும், பட் நம்ம அதெல்லாம் ஃபாலோ பண்ண போறது இல்ல. மோனோசாக்ரைட்ஸ் இது முக்கியமான பார்க்க வேண்டிய இடம். மோனோசாக்ரைடு, ஒலிகோசாக்ரைடு, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நேரா வந்த பாலிசாக்ரைடு. இதுக்கு என்னென்ன எக்ஸாம்பிள், ரைட்? இதை மட்டும் தான் நம்ம முக்கியமா பார்க்க போறோம். நல்லா கவனிங்க. ஹெட்டிங்ல ஆரம்பிக்கிற மோனோசாக்ரைடு. அது என்ன மோனோசாக்? ஹைட்ராலிசிஸ் பண்ணி நம்ம உடைக்கிறோம்ல, உடைச்சதை ஃபர்தரா உடைக்க முடியாது. இதுக்கு மேல அதை ஹைட்ராலிசிஸ் பண்ண முடியாது. நம்ம உடைச்சு எடுக்கிற ஒரு விஷயத்த ஃபர்தரா உடைக்க முடியாது. இவன் தான் எண்டு அப்படின்னு பாக்குறதான் மோனோசாக்ரைட். டீகம்போஸ் பண்ணலாம், அதெல்லாம் உடைக்கலாம், எக்கச்சக்கமான ரியாக்ஷன் கொண்டு போகலாம். நாங்க என்ன சொல்றோம், ஹைட்ராலிசிஸ்ங்கிற ஒரு ஃபேக்டர் இருக்கு. அது என்ன பண்றான், அது ஃபர்தரா இவனுக்கு மேல உடைச்சு வேற ஒன்று கொண்டு வர முடியாது. இவன் தான் ஃபண்டமெண்டல். இவெல்லாம் சேர்ந்து 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 தான் டைசாக்ரைடு. இவன மாதிரி ஆட்கள் சேர்ந்து 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 தான் பாலிசாக்ரைடு. இப்போ எல்லாத்துக்கும் புரிய புரிய வரும். இந்த ஃபண்டமெண்டல் யூனிட்ஸ் லைக் பாலிமர்ஸ்ல மோனோமர்ஸ் மாதிரி இந்த மோனோசாக்ரைட்ஸ் என்ன அப்படின்னா, நம்ம இந்த உடச்சி கிடச்சி எடுக்கும் போது ஒரு ஃபைனலா ஒரு ஃபார்ம் கிடைப்பான். இவனை ஃபர்தரா ஹைட்ராலிசிஸ் பண்ண முடியாது. இவன் என்ன மாதிரி ஃபங்க்ஷனல் குரூப்ஸா இருப்பானா, மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆல்டிஹைட் கீட்டோன்ஸ் தான் நம்ம அதிகமா பாக்குறது. ஆல்டிஹைட் கீட்டோன்ஸ் இவன் தான் மெயின் ஃபங்க்ஷனல் குரூப். அங்க ஆல்கஹால்ஸ் இருக்கும், பட் ஆல்கஹால்ஸை விட நமக்கு எங்க ப்ரையாரிட்டி அதிகம்னா ஆல்டிஹைட் கீட்டோன்ஸ். இது தான் ஃபங்க்ஷனாலிட்டி சேஞ்ச் ஆகும். சரியா? சோ பாருங்க, மோனோசாக்கரைடு பாருங்க, கார்போஹைட்ரேட் தட் cannot be hydrolyzed further, பண்ண முடியாது, அதுக்கப்புறம் உடைக்க முடியாது. அவன் தான் அந்த மூணு ஃபார்முக்கு வந்துட்டான். பாலிஹைட்ராக்சி கீட்டோன் ஆர் ஆல்டிஹைட் இஸ் கால்ட் as a monosaccharide. இப்போ எக்ஸாம்பிளுக்கு about 20 monosaccharide are known to occur in nature. கிட்டத்தட்ட 20 வகையான மோனோசாக்கரைட் இருக்கு. அதுல நமக்கு ரொம்ப ஈஸியா தெரிஞ்ச விஷயங்கள் ஏன்னா குளுக்கோஸ், ஃப்ரக்டோஸ் அடிக்கடி பார்ப்போம், ரைபோஸ் அதிகம் பார்க்க மாட்டோம். அதனால இந்த ரைபோஸ் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ரிபோஸ் சொல்லுவாங்க, ரைபோஸ் சில சொல்லுவாங்க, ரைட்? ஒலிகோசாக்கரைடை பொறுத்த வரைக்கும் என்ன, அப்போ மோனோசாக்கரைடு பார்த்துட்டோம் அப்படின்னா, இப்ப அதுக்கடுத்து இன்னும் கொஞ்சம் பெரிய விஷயங்களை பார்க்க போறோம். அப்படிங்கிறதா வேற ஒண்ணும் கிடையாது. கார்போஹைட்ரேட் தட் yield 2 to 10. வேர்டு ரொம்ப முக்கியம். 2 to 10 கிட்டத்தட்ட மோனோசாக்கரைடு யூனிட். அது வந்து ரெண்டு, இங்க ஒரு மோனோசாக்கரைடு இது சேர்ந்து இப்படி இருக்கலாம், டைசாக்கரைடு சிம்பிளா சொல்லிடுவோம். அது 10 வரைக்குமே கூட இருக்கலாம். 10 வரைக்குமே அடுத்தடுத்த மோனோசாக்கரைடு சேர்ந்து இருக்கலாம். இவங்க என்ன சொல்றா அப்படின்னா ஒலிகோசாக்கரைடு. இப்ப உள்ள பாருங்களேன், டைசாக்கரைடு நான் சொன்ன மாதிரி, ட்ரைசாக்கரைடு, டெட்ராசாக்கரைடு, இந்த மாதிரி 10 வரைக்குமே நம்ம கொண்டு போகலாம். அப்போ நம்பர் ஆஃப் மோனோசாக்கரைடு சேர்ந்துக்கிறத வச்சு அதோடைய ப்ராப்பர்ட்டி இருக்கும். நீங்க ஹைட்ராலிசிஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த மோனோசாக்கரைடு எல்லாம் கடைசியா வந்து கிடைக்கும். ஸோ எத்தனை கொடுக்குறான்? இப்ப நான் வந்து ஒரு சுகர் எடுக்கிறேன், ஹைட்ராலிசிஸ் பண்றேன், 2 மோனோசாக்கரைடு கொடுக்குறான், அப்ப டைசாக்கரைடு அவன். சரியா? 2 இதால ஆயிடுக்கான் இல்லையா? இப்ப இங்க பாத்தீங்கன்னா பொதுவான டைசாக்கரைடு என்ன எடுத்துக்கிறான்? எக்ஸாம்பிள் 2 மோனோசாக்கரைடு யூனிட் ஹைட்ராலிசிஸ் என்னென்ன கொடுக்குறான் அப்படின்னா, கீழே வந்தீங்கன்னா எக்ஸாம்பிள் 1 molecule ஆஃப் சுக்ரோஸ். சுக்ரோஸை பொறுத்த வரைக்கும் நீங்க ஹைட்ராலிசிஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு குளுக்கோஸ் கிடைக்கும், அடுத்து ஃப்ரக்டோஸ் கிடைக்கும். குளுக்கோஸும் ஃப்ரக்டோஸும் கிடைக்கும். மால்டோஸ் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, மால்டோஸை பொறுத்த வரைக்கும் ரெண்டுமே குளுக்கோஸ், 2 குளுக்கோஸ் டைசாக்ரைடு தான், 2 குளுக்கோஸ் சேர்ந்து சேர்ந்ததை மால்டோஸ் சொல்லுவோம். பிஹேவியர் வேறையா இருக்கும்ல. சுக்ரோஸ் ஒன்னு குளுக்கோஸா இருக்கும், இன்னொன்னு ஃப்ரக்டோஸா இருக்கும். இதுல வந்து நம்ம ஆல்பா பீட்டா இதெல்லாம் ஒன்னொன்னா வரிசையா அடுத்து பார்ப்போம். அடுத்து பாலிசாக்ரைட்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, இது நிறைய விதமான மோனோசாக்ரைட்ஸ் நிறைய சேர்ந்திருக்கும். அதெல்லாம் பாலிசாக்கரைடு சொல்லுவாங்க. இது நம்ம நிறையவே பார்த்துருப்போம், நிறைய டே டு டே லைஃப்ல நிறைய கேள்விப்பட்டிருப்போம். அப்படி பாத்தீங்கன்னா இங்க முதல்ல எடுத்த விஷயம் ஸ்டார்ச். நிறைய செடிகள்லாம் சேர்த்து வைக்கும் இல்லையா, அந்த கிழங்கெல்லாம் சொல்லுவோம்ல, ஸ்டார்ச். அடுத்து செல்லுலோஸ், இந்த பேப்பர் கீப்பர் எல்லாமே செல்லுலோஸ், கிளைகோஜன், கம், இது எல்லாமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு பாலிசாக்கரைடு. அதே மாதிரி இவனுக்கு டேஸ்ட்ங்கிறது ஸ்வீட் டேஸ்ட் இருக்காது. மேல இதை பார்த்த சுகர்ஸ்ல இருக்க மாதிரி இதுல ஸ்வீட் டேஸ்ட் உங்களுக்கு இருக்காது. அதனால இவங்க பேர் என்னன்னா நான் சுகர். அப்ப நான் சுகருக்கு ஒரு எக்ஸாம்பிள் கேட்கலாம். பாலிசாக்கரைடை ஞாபகம் வச்சுக்கோங்க, குறிப்பா அதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்ப அடுத்து கீழே வந்து கார்போஹைட்ரேட்ஸ் வேற எப்படி கிளாஸிஃபை பண்றாங்கன்னா, இது முக்கியமான பாயிண்ட். இது எல்லா டைப் ஆகும், இந்த கியூட் எக்ஸாமு, அப்புறம் நீட் எக்ஸாமு, அப்புறம் ஜெய் எக்ஸாமு, போர்டு எக்ஸாமு, இந்த வார்த்தை இந்த ரெடியூசிங் நான் ரெடியூசிங் சுகர் அப்படிங்கிற ஒரு வேர்டு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். நான் சுகர், நான் சொல்ற ஒவ்வொரு வார்த்தையா முக்கியமான வார்த்தையா அண்டர்லைன் பண்ணிட்டு வா. எல்லாரும் அதே மாதிரி கொஸ்டின்ஸ் தான் இருக்கும். நான் சுகர்னு ஒரு வார்த்தை சொன்னா, இப்ப பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரெடியூசிங் சுகர், நான் ரெடியூசிங் சுகர்னு ஒன்று சொல்றேன். இன்னும் கொஞ்சம் இன்வெர்ட் சுகர்னு ஒன்று படிப்போம். அப்படியே ஃபாலோ பண்ணிட்டே வாங்க. ஸோ ரெடியூசிங் சுகர், நான் ரெடியூசிங் சுகர்னா என்ன அப்படின்னா,
பொதுவா இந்த ஃபெலிங் டாலரன்ஸ் கூட ரியாக்ட் பண்ணா அப்படின்னா நம்ம வந்து ரெடியூசிங் சுகர்னு சொல்லுவோம். நம்ம எங்க படிச்சோம் அப்படின்னா ஆல்டிஹைட்ஸ் அண்ட் கீட்டோன்ஸ்ல படிச்சிருப்போம். அங்க பாத்தீங்க அப்படின்னா இந்த டாலரன்ஸ் எல்லாம் பொறுத்த வரைக்கும் ஆல்டிஹைட் இருந்தாலே ஓரளவுக்கு அவன் ரியாக்ஷனுக்குள்ள போயிடுவான். ஃபெலிங் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா அதுல அலிபாட்டிக் மட்டும் தான் போவான். பிரைமரி செவன். எஸ், பிரைமரி செகண்டரிங்கிற வார்த்தை யூஸ் பண்ணமான்னு எனக்கு தெரியல. அது ஏதோ ட்ரை, ஓகே நோ ப்ராப்ளம், பாத்துக்கலாம் வா. இப்போ இங்க பாருங்க, இந்த இடத்துல என்ன கீட்டோன்ங்கிற ஒரு வார்த்தையை கொடுத்திருப்போம். ஆனா நம்ம என்ன பண்ணிருப்போம் அப்படின்னா டாலன்ஸ்லயும் ஃபெல்லிங்லயும் கீட்டோன் எடுத்திருக்கே மாட்டோம். ஆனா இந்த இடத்துல கீட்டோசிங் கொடுத்துட்டு இவன் ரியாக்ஷன்குள்ள போவான்னு கொடுத்திருப்போம். அதனால என்சிஆர்டி என்ன சொல்றேன்னா அதை ஃபாலோ பண்ணிக்கலாம். ஏன்னா வெறும் டாலரன்ஸ் ஃபெல்லிங் மட்டும் இல்லாம இன்னும் சில ரியாக்ஷன்ஸ் இதுல இருக்கும். அவன் என்ன பண்ணுவான், கீட்டோஸையும் ரெடியூஸ் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதனால அதை கொடுத்திருப்பான். நம்ம இந்த 4 வரியை அப்படியே தான் எடுத்துக்க போறோம். நேரா ஆல்டிஹைடு கூடவே டிபேட்லாம் பண்ண போறது இல்ல. அடுத்து கீழே வந்தீங்கன்னா மோனோசாக்கரைட்ஸ். இது சிம்பிளான ஒரு ஐடியா தான். என்ன அப்படின்னா 3 கார்பன் இருக்கு அப்படின்னா த்ரையோஸ்ங்கிற ஃபார்முலா ஜெனரல் டேர்ம். அதுலயே உங்களுக்கு ஆல்டிஹைடு குரூப் இருந்தா ஆல்டோ த்ரையோஸ், சிம்பிள் ஆல்டோ த்ரையாஸ். கீட்டோ குரூப் இருந்தா கீட்டோ த்ரையாஸ், முடிஞ்சிருச்சு. அப்ப 5 இருந்தா பென்டோஸ். ஆல்டிஹைடு இருந்தா ஆல்டோ பென்டோஸ், கீட்டோ இருந்தா கீட்டோ பென்டோஸ். அவ்வளவுதான் அந்த இடத்த பொறுத்த வரைக்கும். இப்ப அடுத்து கீழே வந்தீங்கன்னா குளுக்கோஸை பொறுத்த வரைக்கும் ஃபென்டாஸ்டிக்கான ஒரு விஷயம் சைக்ளிக் குளுக்கோஸ். இதை பார்க்கும் பொழுதே நீங்க எங்க போயிட்டு வந்துடணும்னா நேரா இங்க போயிட்டு வந்துடணும். ஏன்னா இப்படி ஒண்ணு இருக்குன்னு தெரிஞ்சிருச்சுன்னா அடுத்து திருப்பி வந்து இது படிக்க ஈஸியா இருக்கும். ஓகே, சைக்ளிக் ஸ்ட்ரக்சர் ஆஃப் குளுக்கோஸ். அப்ப சைக்ளிக் ஸ்ட்ரக்சர் ஒண்ணு இருக்கு அப்படிங்கறத லைட்டா பார்த்துட்டு அதுக்கும் சில கன்ஃபர்மேஷன் டெஸ்ட்லாம் கொடுத்துருக்காங்க. பாருங்க மேல 1 2 3 இதெல்லாம் வந்து அந்த சில கன்ஃபர்மேஷன் டெஸ்ட். இதுக்கு ஆன்சர் பண்ணுவான் பண்ண மாட்டான்னு சில ஃபேக்டர் கொடுத்துருப்பானா. இதை பார்த்ததுக்கு அப்புறமா மனசை தேத்திக்கிட்டு ஏன்னா இன்னொன்னு இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு மேல வா. இப்ப மேல வாங்க. ஏன்னா அது ரெண்டையும் கம்பேர் பண்ணி படிக்க முடியும். அது ஒன்ஸ் நீங்க உள்ள போயிட்டீங்க அப்படின்னா மேக்ஸிமம் காம்படிட்டிவ் எக்ஸாம்ல அது நீட்ல பாத்தீங்கன்னா பயோமாலிகுல்ஸ்ல கம்பல்சரி கொஸ்டின் ஆக்சுவலி. அதுல குறிப்பா இந்த மாதிரி இடங்கள்ல இருந்து கேள்வி கேட்கும் பொழுது நம்ம பசங்க கொஞ்சம் தடுமாறுவான். ஏன்னா அவனுக்கு இது ஆல்டிஹைடு கீட்டோன்ல இருந்து கேட்கறானா பயோமாலிகுல்ஸ்ல இருந்து கேட்கறானா இது எங்கேயோ படிச்ச மாதிரி இருக்கே படிக்காத மாதிரியே இருக்கே அப்படிங்கிற ஒரு குழப்பத்துல இருப்பான் நம்ம ஆளுங்க. ஸோ கொஞ்சம் கவனமா பாருங்க. இப்போ ஃபர்ஸ்ட் என்ன சொல்றான், நமக்கு வந்து கிடைக்குது ரைட், குளுக்கோஸ் இருக்கு. ஆல்டோ ஹெக்ஸோஸ்னா 6 கார்பன் இருக்கு. பேர் வச்சு சொல்லிடுவான், அது நமக்கு தேவையில்ல. இன்னொரு பேரு ஆல்சோ டெக்ஸ்ட்ரோஸ். ஓ, அந்த ஆல்டோ எக்ஸோஸ்ங்கிறத விட்டு டெக்ஸ்ட்ரோஸ் தான் உனக்கு வந்து கொஸ்டின் பேப்பர்ல யூஸ் பண்றதுக்கான சான்ஸ் இருக்கு. இப்போ அடுத்து வாங்க. லார்ஜ் கார்போஹைட்ரேட் சார்ஜ் செல்லுலோஸ் எல்லாமே சால்ஸ் ப்ரோபலி மோஸ்ட் அபண்டன்ட் ஆர்கானிக் காம்பவுண்ட் எடுத்து அது கீழே நேரா போனீங்கன்னா அதை எப்படி எலுசிலேட் பண்ணுவேன், அது ஸ்ட்ரக்சர் இப்படிதான் இருக்குன்னு எப்படி கன்ஃபார்ம் பண்ணுவேன். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இட்ஸ் மாலிகுலர் ஃபார்ம்ல வந்து C6H12O6. தட் மே பி கீட்டோன். அது கீட்டோனாவே இருக்கலாமே. ஏன்னா கீட்டோன் இப்போ குளுக்கோஸுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குன்னா அதே ஃபார்முலா தான் ஃப்ரக்டோஸ்க்கும். C6H12O6. இப்போ என்ன சொல்றேன், இந்த குளுக்கோஸ்னு எப்படி கம்பேர் ஐ மீன் கன்ஃபார்ம் பண்ணுவேன் அப்படின்னு கேட்கும்போது ஃபர்ஸ்ட் டெஸ்ட் இந்த ஸ்ட்ரக்சர் நமக்கு தெரியாது. இந்த ஸ்ட்ரக்சர் நமக்கு தெரியாது. பட் இது சைக்கிளிக்ல நமக்கு தெரியும். இந்த ஸ்ட்ரக்சர் கிடையாது, தெரியாதுன்னு வச்சுக்கோ. இப்போ ஹச்சை எடுத்துக்கோ. ஹச்சை போட்டு ஹீட் பண்ணும் பொழுது என்ன எக்ஸைன் லீனியர் செயின் என்ன எக்ஸைன் கிடைக்குது. அது எப்படி கன்ஃபார்ம் பண்ணாங்க அப்படின்னு கேட்கலாம், தப்பு இல்ல. அந்த எக்ஸைனை வந்து ஐடென்டிஃபை பண்ண சில டெஸ்ட் வச்சிருப்போம் ஹைட்ரோ கார்பன்ல வந்து. ஸோ அந்த டெஸ்ட் ஏதோ டெஸ்ட் நம்ம ட்ரை பண்ணும்போது ஹெக்ஸைன் இருக்கிறத கன்ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா அப்ப என்ன நம்ம கன்ஃபார்ம் பண்றோம்னா நம்ம எடுத்துக்கிட்ட குளுக்கோஸ் 6 கார்பன் இருக்கு. 6 கார்பனும் ஸ்ட்ரெயிட் செயினா இருக்கு, முடிஞ்சிருச்சு. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் 6 கார்பனும் ஸ்ட்ரெயிட் செயினா இருக்கு. 6 கார்பனும் 1 2 3 4 5 6 கார்பனும் ஸ்ட்ரெயிட் செயினா இருக்குங்கிறத ஹெச்ஐ கூட ரியாக்ட் பண்ணி தான் நம்ம கன்ஃபார்ம் பண்றோம். அடுத்து கீழே வந்தீங்கன்னா நெக்ஸ்ட் டெஸ்ட் எது கூட வைக்கிறோம்னா ஹைட்ராக்சிலமீன். இதை எங்க படிச்சீங்க, எந்த சாப்டர்ல படிச்சீங்க? எனிஒன் கமான், எனிஒன் சாட் பண்ணாலும் ஓகே தான், சொல்லணும்னு அவசியம் இல்லை. டைப் பண்ணுங்க எந்த சாப்டர்ல, ஷார்ட் ஃபார்ம்ல மென்ஷன் பண்ணாலும் சந்தோஷம் தான். இது அமீன்ஸ். அமீன்ஸ்ல படிச்சோமா? எனிஒன் அமீன்ஸ்ல படிச்சோமா? எனக்கு ஒன்றும் ஞாபகம் இல்லை. யாரோ 2 சிங்க குட்டிகள் சபரிவாசன் அண்ட் கோகுல் ஆல்டிகேட் கீட்டோன். வெரி குட் கோகுல். ஆல்டிகேட் கீட்டோன்ல உங்களுக்கு அடிக்கடி நான் சொல்ற விஷயம் அந்த 7 ரியாக்ஷனா, அந்த ஆக்சிஜனை ரீப்ளேஸ் பண்ற நைட்ரஜன் வரும்ல. ஸோ அந்த டையசோன் அசோ அது என்ன பேர் என்ன சொல்லுவாங்க, ஹைட்ரசோனா மாறும் இல்லையா, அந்த ஏரியாக்கா இது வந்து ஆக்சின் ஃபார்மேஷன். ஆக்சின் குறிப்பா பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆல்டிஹைடு கீட்டோன்ஸ் வந்து ஐடென்டிஃபை பண்ணிடும். இப்போ போயிட்டு என்ன பண்ணுவான்னா ஒரு அடிஷன் காம்பவுண்ட் மாதிரி ஃபார்ம் பண்ணுவான். சரியா, இங்க பாருங்க, நீ இது சைனோஹைட்ரின்னு பார்த்திருப்பீங்க, அங்க அசியன் பேட் ஆகுது. ஸோ இதெல்லாமே என்னன்னா முதல்ல இல்ல 6 கார்பன் லீனியரா இருக்கு கண்டுபிடிச்சிட்டீங்க. ஹைட்ராக்சிலமின் கூட ரியாக்ட் பண்ணும்பொழுது இங்க ரியாக்ட் பண்றான், இங்க அசியன் போடும்பொழுது இங்க ரியாக்ட் பண்றான். ஏன் ரியாக்ட் பண்றான் அப்படின்னா அங்க ஒரு கார்பனைல் குரூப் இருக்கு, அப்படின்னு மட்டும் கன்ஃபார்ம் பண்றேன். அப்ப லீனியர் செயின் கார்பனைல் குரூப் நாட் ஆல்டிஹைடு, கார்பனைல் இருக்கு அப்படிங்கறத கன்ஃபார்ம் பண்றது ஹைட்ராக்சிலமின் அண்ட் HCl. சரி,
இப்ப அடுத்து என்ன பண்றோம், அதே குளுக்கோஸ் எடுத்துட்டு வி ஆடிங் புரோமின் வாட்டர். ஆக்சுவலி புரோமின் வாட்டர் இஸ் அ மைல்டு ஆக்சிடைசிங் ஏஜென்ட். இப்போ ஒரு ஆல்கஹால் எடுத்துக்கிட்டு, ஒரு பிரைமரி ஆல்கஹால் எடுத்துட்டு நீங்க புரோமின் வாட்டர் ஆட் பண்ணீங்க அப்படின்னா அது சிரிப்பு காட்டும் உங்களுக்கு. போடாங்கட்டே போடா. ஏன்னா இது ரெண்டு மூணு ஸ்டாப் இருக்குல்ல, ஏன்னா ஆல்டிகைடு ஒரு ஸ்டாப் இருக்கு, அதுக்கு அடுத்ததான் ஆசிட் ஒரு ஸ்டாப் இருக்கு. அப்போ இங்க நம்ம ஸ்ட்ராங் ஆக்சிடைசிங் ஏஜென்ட் யூஸ் பண்ணணும், அப்போ ஸ்ட்ராங்கா தான் இருக்கும். பட் இந்த இடம் கொஞ்சம் சின்ன இடம் பக்கத்துல வந்தாச்சு, பஸ் இங்க நின்று போயிடுச்சுன்னா இறங்கி நடந்து கூட போயிருவான். அப்போ மைல்டு ஆக்சிடைசிங் ஏஜென்டா தான் நம்ம என்ன யூஸ் பண்றோம், புரோமின் வாட்டர் யூஸ் பண்றோம். புரோமின் வாட்டர். அப்போ எது ஈஸியா மாறும் அப்படின்னா, கார்பனைல் குரூப்ல குறிப்பா ஆல்டிகைடு தான் உங்களுக்கு என்ன மாறும், ஆசிடா மாறும், நாட் கீட்டோன். ஏன்னா மைல்டு இல்லையா. அப்ப ஆல்டிகைடா இருந்த ஆசிடா மாறும். நமக்கு என்ன கிடைச்சிருக்கு அப்படின்னா குளுக்கோனிக் ஆசிட் கிடைச்சிருக்கு. வாவ், குளுக்கோனிக் ஆசிட் கிடைச்சிருக்கு. அப்ப என்ன ஃபங்க்ஷனல் குரூப் இருந்திருக்கு, ஏன்னா முன்னாடி கன்ஃபார்ம் பண்ணது கார்பனைல் குரூப் இருக்குன்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டோம். இப்ப குளுக்கோனிக் ஆசிடா மாறினதுனால அந்த கார்பனைல் குரூப் என்னன்னு கன்ஃபார்ம் பண்றோம், கீட்டோன் ஆர் ஆல்டிகைட். ஆல்டிஹைட். அவ்வளவுதான், சூப்பர். இந்த இடத்துல அது ஆல்டிஹைட்னு பொறுமையா கவனிச்சு பாரு, அந்த லாஜிக் உனக்கு புரியும், இதை தான் சொல்ல வரான் புக்கு அப்படின்ட்டு. கீட்டோன்ல ஒரு கார்பனை உடைக்கணும், அது இவங்களால முடியாது. அது கேமன் மாதிரி இல்ல வந்து நம்ம ஆலோஃபோம் ரியாக்ஷன் மாதிரி பல்கான ஆட்கள் தான் முடியும். சோ இந்த இடத்துல குளுக்கோனிக் ஆசிட் ஃபார்ம் பண்ண உடனே போன டெஸ்ட்ல கன்ஃபார்ம் பண்ண கார்போனைல் இந்த டெஸ்ட்ல ஆல்டிஹைட்னு முத்திரை குத்திட்டான், முடிஞ்சு. அடுத்து வரும். அப்ப 6 கார்பன் லீனியரா இருக்கு, அதுல கார்பனைல் இருக்கு, அந்த கார்பனைல் ஆல்டிஹைட்னு கன்ஃபார்ம் பண்ணதுக்கு அப்புறமா 6 கார்பன் இருக்கு இல்லையா, ஒண்ணுதான் முடிஞ்சுது. அப்ப மிச்சம் இருக்கிறதெல்லாம் யாரு அப்படின்னு ட்ரை பண்றான். இந்த ரியாக்ஷன் அசிட்டிக் அன்ஹைட்ரைடு யூஸ் பண்றான். ஆல்கஹால் குரூப் இருக்கு, அசிட்டிக் அன்ஹைட்ரைடு. யாராவது நேம் ஞாபகம் இருக்கா, என்ன டைப் ஆஃப் ரியாக்ஷன், ரியாக்ஷன் நேம் ஞாபகம் இருக்கா? இந்த ரியாக்ஷன் காமனா என்ன? எஸ்டரிஃபிகேஷன். சூப்பர், எஸ்டரிஃபிகேஷன். ஏன்னா ஆல்கஹால் இருக்கு, உங்களுக்கு அசிட்டிக் அன்ஹைட்ரைடு ஆர் அசில் குளோரைடு வாடவர் எப்படின்னு எடுத்துக்கோங்க, அசிட்டிக் ஆசிட் எப்படின்னு எடுத்துக்கோங்க. நமக்கு தேவையான அசிட்டேட் குரூப் இருக்கு, இங்க ஆல்கஹால் குரூப் இருக்கு. சராமரி அடிக்கும், டப்பு 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 டப்புன்னு. இங்க பாருங்க ஒவ்வொரு ஆல்கஹாலும் பாருங்க, அந்த அசில் குரூப்போட ஆட் ஆயிடுச்சா, எல்லாமே எத்தனை எஸ்டர் ஃபார்ம் ஆச்சுன்னா 5 எஸ்டர் ஃபார்ம் ஆயிருக்கு. அப்ப என்ன கன்ஃபார்ம் பண்றான் அப்படின்னா, நமக்கு ஒன்னு ஆல்டிஹைட் குரூப் கன்ஃபார்ம் பண்ணியாச்சு. இப்ப 5 எஸ்டரிஃபிகேஷன், 5 குரூப் வந்து எஸ்டர் ஃபார்ம் ஆயிருக்கும். அது எப்படி சார் எண்ணி பார்த்தாங்களா அப்படின்னா, அதுக்கு சில கால்குலேஷன் இல்ல அப்படின்னா எடுத்துக்கிற அந்த ரேஷியோ, மோலார் ரேஷியோ வச்சு நம்ம கால்குலேட் பண்ணிடலாம். மோலார் ரேஷியோல கால்குலேட் பண்ணிடலாம். இப்போ விஷயம் என்னன்னா, அது என்ன சொன்னேன், ஒரு சின்ன கொஸ்டின் கூட இருக்கும்டா, மாஸ் வச்சு கால்குலேட் பண்ணுறா. சரி ரைட், அதை விடுங்க. இப்ப என்னன்னா இந்த இடத்துல நமக்கு 5 ஆல்கஹால் குரூப் இருக்குன்னு சொல்றோம். 5 ஆல்கஹால். ஆல்கஹால்னா டக்குன்னு நம்மளால சொல்ல முடியல, பிரைமரியா இருக்கலாம், செகண்டரியா இருக்கலாம், டெர்ஷரியா இருக்கலாம், என்ன வேணா இருக்கலாம்ல. அப்ப அதையும் கன்ஃபார்ம் பண்ணும்ல. அப்ப நேரா என்ன பண்றான், 5 ஆல்கஹாலிக் குரூப் இருக்கு, ஃபைன். பட் எத்தனை பிரைமரி எத்தனை செகண்டரி நம்ம தெரிஞ்சுக்கணுமே அப்படின்னு வரும்பொழுது, டெர்சரிக்கு வாய்ப்பு கம்மி தான், ஏன்னா நமக்கு லீனியர் செயின் கொடுத்துருக்கோம். அப்ப என்ன பண்றோம், நேரா நம்ம ஸ்ட்ராங் ஆக்சிடைசிங் ஏஜென்ட்ஸை எடுத்துக்கிறோம். ஸ்ட்ராங் ஆக்சிடைசிங் ஏஜென்ட் இப்ப பாருங்க, ஆக்சிடைசேஷன் நைட்ரிக் ஆசிட் நான் அடிக்கடி சொல்றேன்னா ஆக்சிடைசிங் ஆசிட். அதுவே நீங்க அஸ்டிவ் சூப்பர் எடுத்துக்கினா அவனும் சில இடங்கள் ஆக்சிடைசிங் ஏஜென்டா பிஹேவ் பண்ணுவான், பட் 12th பொறுத்த வரைக்கும் அதிகமா கிடையாது. அவன் வந்து இங்க நம்ம டீஹைட்ரேட்டிங் ஆசிட் அப்படிதான் எடுத்துக்குவோம், டீஹைட்ரேட். ஓகே. ஒரு சில இடங்கள்ல வந்து அடிஷன் ஆஃப் வாட்டருக்கு யூஸ் பண்ணுவோம் டைலூட் ஃபார்ம்ல. இப்போ இங்க என்ன பண்றான், நம்ம யூஸ் பண்ணும் பொழுது நார்மலா இப்போ மேல கிடைச்சதுல அதையும் எடுத்துக்க, நார்மலா இருக்க குளுக்கோஸும் எடுத்துங்க, மேல கிடைச்சது அந்த குளுக்கோனிக் ஆசிட் அதையும் எடுத்து ரெண்டுலையும் நான் ஆட் பண்ணும் பொழுது ஏன் ரெண்டுலையும் போடணும் அப்படின்னா கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம், இது ஆல்ரெடி ஒன்று ஆசிடா இருக்கு. அப்போ திருப்பி நான் போடும் பொழுது இந்த சாக்ரிக் ஆசிட் கிடைக்குது அப்படின்னா, அப்ப இந்த ஒரு குரூப் மட்டும் தான் மாறி இருக்குன்னு அர்த்தம். சாக்ரிக் ஆசிட் ஃபார்ம்ல நமக்கு தெரியும், மேல ஒரு ஆசிட் கீழே ஒரு ஆசிட் நடுவுல 4 ஆல்கஹால், செகண்டரி ஆல்கஹால் இருக்கும். அப்போ எனக்கு நான் குளுக்கோஸ் எடுத்து ஆக்சிடைஸ் பண்ணும் பொழுதும் எனக்கு அதே ப்ராடக்ட் தான், ஏன்னா கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆக்சிடைசிங் ஏஜென்ட், இதையும் மாத்தும் இதையும் மாத்தும். பிரைமரி ஆல்கஹால் தான் ஆசிடா மாத்தும், சரியா. ஆல்டிஹைடுக்கு அடுத்த ஸ்டாப் ஆசிட். அப்போ ரெண்டுமே மாறுறதுனால கன்ஃபர்மேஷன் என்ன, மேல இருக்கணும் விடு, ஆல்டிஹைடு கண்டுபிடிச்சிட்டோம், கீழே ஒரு பிரைமரி ஆல்கஹால் இருக்கு. அப்போ 6 கார்பன் வரிசையா இருக்கு, கன்ஃபர்மேஷனை பாரு. 6 கார்பன் லீனியர் ஹெச்ஐ போட்டு கன்ஃபார்ம் பண்ணிட்டேன். அதுல ஒண்ணு ஆல்டிஹைடா இருக்கு, அடுத்து OH, 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 OH. இந்த நாலும் செகண்டரியா இருக்கு, இது ஒண்ணு மட்டும் பிரைமரியா இருக்கு. இதான் கன்ஃபர்மேஷன். ஓகே, குளுக்கோஸ் இப்படிதான் இருக்கு அப்படின்னு நான் என்ன பண்றேன் அப்படின்னா கன்ஃபார்ம் பண்றேன், வேற ஒண்ணுமே கிடையாது.